என்னுடைய காசு கொடியை பார்த்தீங்களா, இவ்வளோ காலம் விரைச்சி போய் நின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் இப்படி ஒரு பெருசாக இலை விட்டு வந்திருக்கு. இப்போ டிக்டாக்ல பார்த்தோம்னா அந்த 5 யூரோ சின்ன காசு பெரிய காசு கதை தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஐயா சொன்னதில் எந்த பிள்ளையும் இல்லை. ஏன்னா நான் இப்போ கனடாவில் வாழ்கிறேன். கனடாவில் ஒரு $5 பார்த்தா ஊரில் நாங்கள் 5 ரூபான்ற மாதிரி தான் இங்கே பார்க்குறோம். அது எங்களுக்கு சின்ன காசு இங்கே. ஏன்னா இங்கത്തെ காசை ஸ்ரீலங்கன் காசு கணக்கு பார்த்தா ஒரு கோஃபி கூட குடிக்க முடியாது. இங்கே வாழ்கிற நாங்கள் அதை சின்ன காசாக தான் பார்க்கணும், பெருசாக பார்க்க முடியாது. ஸோ அந்த ஐயா கதைச்சதில் எந்த பிள்ளையுமே இல்லை. ஏன்னா அவருடைய அனுபவம், அவருடைய வயசு, இந்த நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். 3000 பெரிய காசு, அது அங்கത്തെ காசுக்கு பார்க்க போனால் அது அங்கே வாழ்கிறதுல அது சின்ன காசு என்று சொன்னதில் எந்த பிள்ளையும் இல்லை. அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கார். ஸோ என்னுடைய காசு மரத்தை பார்த்தீங்களா, இலை விட்டுக்கிட்டே இருக்குது.